யாத்ராகமம் 14:14 அற்புதமான ஒரு வசனம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தை கொண்டு வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், இல்லாமையின் மத்தியில், பல நெருக்கங்கள் நம்மளை நெருக்குகிற அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு அந்த வசனம் பாருங்க. அவர்களுக்கு எந்த மாதிரியான சூழலில் அந்த வசனம் சொல்லப்படுதுங்கிறத நீங்களும் நானும் என்ன பண்ணோம், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு எதிரில் பெரிய கடல் இருக்கு. அவர்களுக்கு எதிரில் பெரிய கடல் இருக்கு. அந்த கடல் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் மலைகள் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்தி கொண்டு வராங்க. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி சூழல்ல நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு. மோசேயின் இடத்துல புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க? எகிப்து தேசத்தில் நாங்கள் இருந்திருந்தோம்னா அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு உயிரோடவாவது இருந்திருப்போம், எங்களை கொண்டு இப்போ எங்களை சாகடிக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். ஆனால் பிரச்சனை பெருசாக இருக்கும்போது பாருங்கள், நாம் சும்மா இருக்க மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்போம், இல்லாமையை பேசிக்கிட்டே இருப்போம். என்ன நடந்துருச்சு, என்ன நடக்க போகுது, இதை நினச்சி வேதனைப்பட்டு என்ன பண்ணுவோம், ஒடுங்கி போகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் தேவனுக்கு அது விருப்பம் அல்லாத ஒரு செயல். நல்லா புரிஞ்சுங்க. தேவனை பொறுத்தவரையில் தேவனுக்கு இது எல்லாமே எப்படிப்பட்டது தான், விருப்பமற்ற செயல். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியங்கள் என்ன, தேவன் நம்மிடத்தில் விருப்பப்படுற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனம் நமக்கு சொல்லப்பட காரியங்கள் பாருங்கள். 2 பக்கம் மலைகள், எதிரில் செங்கடல் என்ன பண்ணுது, செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் துரத்திக்கிட்டு வரான். 4 பக்கமும் சூழ்ந்து நடுவில் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பிரச்சனை சில நேரங்களில் உங்களை என்ன செய்யணும்னு என்ன பண்ணாது, உங்கள் மனதுக்கு தோணவே தோணாது. நான் என்ன செய்ய போகிறேன்றது தோணாது, அடுத்த வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழல் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தவித்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை வருதுங்க. என்ன பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தருமே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனையின் மத்தியில் நான் என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் சும்மா இருக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லாமையாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்கள் வாயை திறந்து புலம்பிக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா இருங்க. ஏன் கர்த்தர் பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு உங்கள் மனதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேசணுங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்கட்டும். என் கர்த்தர் பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணோம், சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு அப்பேற்பட்ட அந்த பிரச்சனையில், அந்த சூழ்நிலையில் அவங்க புலம்புறாங்க. எகிப்து தேசத்தில் அவங்களுக்கு கல்லறை இல்லை என்றா எங்களை கொண்டு வனாந்திரத்தில் சாகடிக்க பார்த்துறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, புலம்புறாங்க. கர்த்தருடைய அற்புதங்களை பார்த்தவங்க, அதிசயங்களை பார்த்தவங்க, அவங்களே எல்லாம் என்ன பண்ண முடியல, கர்த்தர் யார் என்பதை உணரத்தக்கவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் யார் என்பதை உணராதவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும், அவர் யார் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கணும். என் கர்த்தர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
உங்களுடைய சூழல்கள் மத்தியில், உங்கள் பிரச்சனைகள் மத்தியில், உங்கள் இல்லாமையின் மத்தியில் மலை போல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? என் கர்த்தர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்பேற்பட்ட தேவன். அதை மட்டும் என்ன பண்ணுங்க, நினைங்க. நீங்கள் சும்மா இருங்க. சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சும்மா இல்லை, புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறாரு, உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? பிரச்சனையின் மத்தியில் எதையும் பேசாதீங்க, எதையும் பேசாதீங்க. அமைதியாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. என் கர்த்தர் பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். என்னுடைய இல்லாமையை காட்டிலும் அவர் பெரியவர். எனக்கு என்ன நடந்தாலும் என்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடியவர் என் கூட இருக்கிறார். அவர் பெரியவர், நிச்சயம் என்னை விடுவிப்பார். அவர் பெரியவர், நிச்சயம் என்ன பண்ணுவார்? என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுவார்? மாற்றுவார். என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவார். என்னுடைய இல்லாமையை அவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். எனக்கு பரிபூர்ண பலத்தை கொடுப்பார். எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அப்படின்னு நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய உள்ளம் முழுக்க இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிறைந்திருக்கணும். நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்கக்கூடியவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். வழியே இல்லை, வனாந்தரத்தில் நிற்கிறீங்க, வழியை உண்டாக்குகிற தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடலை பிளந்து, நீங்கள் நினைப்பீங்க இது எனக்கு சாத்தியமே கிடையாது, இது எனக்கு எப்படி நடக்கும்னு கேட்பீங்க. அங்கே தான் உங்களுக்கு வாசலை திறப்பார். அங்கே கடலை பிளந்து அவங்கள நடக்க வச்சவர் உங்களை என்ன பண்ணார்? உங்கள் பிரச்சனையிலிருந்தே உங்களுக்கு என்ன பண்ணார்? ஒரு வழியை திறப்பார். என் கர்த்தர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் உள்ளத்தில் அது மட்டும்தான் ஓடணும். எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் சூழ்நிலையை பெருசாக நினைக்காதீங்க, உங்கள் கர்த்தரை பெருசாக நினைங்க. உங்களையும் என்னையும் உண்டாக்குனவர், இந்த உலகத்தை உண்டாக்குனவர். இதில் சின்ன பிரச்சனை, அதை விடவா கர்த்தர் சின்னவர்? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் உண்டாக்குனவர். இன்னைக்கு எனக்கு வழி தெரியாமல் ஒன்றா இருக்கலாம். நான் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எனக்கு வழி பிறக்கும். இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது எனக்கு வழி திறக்கும். எல்லாவற்றிலும் காட்டுறவர் என் ஆண்டவர் பெரியவர். நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். அதனால் சூழ்நிலைகள் மத்தியில் ஒருபோதும் சூழ்நிலையை பார்க்காதீங்க. காசு இல்லை தான், சுகம் இல்லை தான், எனக்கு என்ன நிம்மதி இல்லை தான், ஆனால் அதெல்லாம் பெருசு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை எல்லாவற்றையும் காட்டிலும் என் தேவன் பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் உள்ளத்தில் அதுதான் ஓடணும். நான் அதை தான் பெருசாக நினைக்கணும். நான் அவரை தான் பெருசாக நினைக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ என்னுடைய பிரச்சனைகள் மாறும், என்னுடைய இல்லாமை மாறும், எனக்காக வழிகள் திறக்கும். நான் நிச்சயமாக அதில் கடந்து போவேன். நான் வாழ்கிறதே அவருடைய நோக்கத்துக்காக தான். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நம் மூலமா அநேகர் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த பூமியில் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை என் மூலியமா என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவனாக இந்த பூமியில் என்ன பண்ணுங்க? மாற்றுங்க, வழிகளை திறங்க. எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீர். என் கர்த்தர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் பெரியவருங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.